ப்ரீவியஸ் வீடியோவில் ஹார்ட் மார்ஜின் அண்ட் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல்ஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத தியரட்டிக்கலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை நம்ம மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணால் தான் அதை நம்மளால் கோட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் எப்படி அதை மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் என்னோட லீனியர் ரிக்ரெஷன் வீடியோவில் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் y is equal to mx plus c, அதை y is equal to wx plus b அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதில் x and y தான் நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் w ஸ்லோப் அண்ட் b y இன்டர்செப்ட். ஸோ w இந்த ஸ்லோப் அண்ட் b இந்த y இன்டர்செப்ட். ஸோ இந்த லைனை தான் நம்ம இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வெக்டர் ஃபார்ம்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். y is equal to w transpose x plus b. ஸோ இந்த w transpose x டாட் ப்ராடக்ட் ஆஃப் w and x அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக நம்ம அந்த வெக்டர் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஷார்ட்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ இதான் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன். ஒன் டைமென்ஷனில் இது y is equal to wx plus b அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரே ஒரு ஃபீச்சர் தான் இருக்குது, அதனால் ஒன் டைமென்ஷன். டூ டைமென்ஷனில் இதை y is equal to w1 x1 plus w2 x2 plus b அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே டூ டைமென்ஷன்ஸ் இருக்குது, x1 and x2. w1 and w2 அதோட ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸ் அண்ட் b தான் நம்மளோட இன்டர்செப்ட். மோர் தென் டூ டைமென்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் இன்னும் பெருசாக மாறிடும். ஸோ w1 x1 plus w2 x2 plus dot 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 plus wn xn into plus b. ஸோ இங்கே n எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா லாஸ்ட் ஃபீச்சர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போது இதை நம்ம எப்படி வெக்டர் ஃபார்மாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வெக்டர் ஃபார்ம் y is equal to w transpose x plus b. ஸோ இது எனி டைமென்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் w என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூ டைமென்ஷன் கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ டூ டைமென்ஷனோட ஈக்குவேஷன் இதுதான். ஸோ இங்கே ரெண்டு w இருக்குது, w1 and w2. ஸோ அதை நம்ம இது மாதிரி ஒரு காலம் வெக்டரில் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் காலம் வெக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ ரோஸ் அண்ட் ஒன் காலம்ஸ் இருக்குது, அதனால தான் இதை காலம் வெக்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதை w அப்படின்ட்டு அசைன் பண்ணிட்டோம். அதேமாரி எக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே x1 and x2 இருக்குது. ஸோ இதையும் நம்ம காலம் வெக்டரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இங்கே அகெயின் டூ ரோஸ் இருக்குது. ஸோ ரோ 1 ரோ 2 அண்ட் ஒரு காலம் இருக்கிறதுனால இதை காலம் வெக்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட ரெண்டு வெக்டர் இருக்குது, w and x. ஸோ வெக்டர் w and x டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஷேப்ஸை நம்ம செக் பண்ணணும். ஸோ இதோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ரோஸ் அண்ட் ஒன் காலம். அண்ட் இந்த எக்ஸ் வெக்டரோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் டூ ரோஸ் அண்ட் ஒன் காலம். இங்கே இருக்கிற இந்த வேல்யூஸ் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் நம்ம w வெக்டரை டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இந்த காலம் வெக்டர் ரோ வெக்டராக மாறிடும். இதோட ஷேப் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ரோ அண்ட் டூ காலம். எக்ஸ் வெக்டரோட ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் வெக்டரோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ரோஸ் அண்ட் ஒன் காலம். ஸோ இங்கே டூ ரோஸ் அண்ட் ஒன் காலம் இருக்குல்ல, அதுதான் நான் இது மாதிரி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம், ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ஷேப் மேட்ச் ஆகுது. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா w1 into x1. ஸோ w1 into x1 ப்ளஸ் w2 into x2, w2 into x2. ஸோ ஃபைனலாக நம்ம b இன்டர்செப்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனோட ஃபார்ம் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இதை வெக்டர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எதுக்காக நம்ம இதை பற்றி கவர் பண்ணுறோன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் அடிக்கடி பார்ப்போம். ஸோ அதனால தான் w transpose x plus bனா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர் அண்ட் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோலை பற்றி ப்ரீவியஸாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர் ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல்ஸை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல்ஸை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்டிமல் ஹைப்பர்ப்ளேன் or decision boundary, and இதுதான் நம்மளோட marginal hyperplanes, and இதுதான் நம்மளோட support vectors. and data pointsலாம்
இந்த ரைட் சைடில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கிளாஸ் 1 அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் 2. கிளாஸ் 1னா நம்ம வந்து +1 அப்படின்ட்டு இது மாதிரி நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் கிளாஸ் 2 அதை வந்து -1 ஆர் நெகட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு நோட்டேஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 லைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 லைனை நம்ம ஈக்குவேஷன் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணலாம்ல. ஸோ அதை தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த டிசிஷன் பவுண்டரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிசிஷன் பவுண்டரி ஆப்டிமல் ஹைப்பர்ப்ளேன். ஸோ இது வந்து ஒரு லைன், அதனால் இதை ஈக்குவேஷன் ஆஃப் லைன் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். W டிரான்ஸ்போஸ் X + B = Y. இங்கே Y வந்து 0. எதனால் 0 அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த டிசிஷன் பவுண்டரியோட ரைட் சைடில் இருக்கிற இந்த மார்ஜினை ஈக்குவேஷனாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு லைன், அதனால் W டிரான்ஸ்போஸ் X + B = Y. இங்கே Y வந்து +1. எதனால் +1 அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த டிசிஷன் பவுண்டரியோட லெஃப்ட் சைடில் வந்து இந்த மார்ஜின் இருக்குது. இதையும் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் மூலமா ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அது வந்து W டிரான்ஸ்போஸ் X + B = Y. இங்கே Y வந்து -1. ஸோ எதனால் -1 அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 லைனை நம்ம அதோட ஈக்குவேஷன் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இந்த +1 0 -1 வந்துச்சு அப்படின்றது தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பெரிய ஈக்குவேஷன் W டிரான்ஸ்போஸ் X + B ஷார்ட்டாக இங்கே Y = +1, Y = 0, Y = -1 அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. X1, X2 அண்ட் Y தான் வந்து நம்மளோட காலம்ஸ். ஸோ X1 அண்ட் X2 தான் நம்மளோட ஃபீச்சர்ஸ் அண்ட் Y தான் நம்மளோட கிளாஸ் லேபிள். இப்போது இந்த டேட்டா பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு டிசிஷன் பவுண்டரி வந்து வரைஞ்சிருக்கோம். அண்ட் லெஃப்ட் மார்ஜின் அண்ட் ரைட் மார்ஜின் அண்ட் சப்போர்ட் வெக்டர்ஸையும் வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு அன்னோன் பாயிண்ட் வருது. அந்த அன்னோன் பாயிண்ட் எந்த ரீஜனில் இருந்துச்சுன்னா அது வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் இன்கேஸ் அந்த அன்னோன் பாயிண்ட் இங்கே இருந்துச்சுன்னா அது பிலாங்ஸ் டு கிளாஸ் 2 அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ கிளாஸ் 1 வந்து ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ், கிளாஸ் 2 வந்து இங்கே இருக்கிற இந்த ரெட் கலர் பாயிண்ட்ஸ். பட் ஆனால் இதை எப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலாக வந்து ரிப்ரசன்ட் பண்ணி அது மூலயமா டிசிஷனை வந்து மேக் பண்ண முடியும், அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ விஷுவலைசேஷன் மூலயமா டிசிஷன் எடுக்காமல் மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் மூலயமா இப்போ டிசிஷன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கோங்க 3 and 5. ஸோ 3 5 5 5 4 2 and 3 1 தான் நம்மளோட ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட ட்ரைனிங் டேட்டா செட் இருக்குது. நம்மக்கிட்ட X and Y வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த X and Y வேல்யூஸில் இருக்கிற பேட்டர்னை லேர்ன் பண்ணி தான் நம்ம ஒரு டிசிஷன் பவுண்டரியை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த டிசிஷன் பவுண்டரியை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், W டிரான்ஸ்போஸ் X + B = 0 அப்படின்ட்டு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதனால் =0 அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 3 டேர்ம்ஸ் இருக்குது, W, X and B. W வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட், X வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட். W and B வந்து அன்னோன்ஸ். இந்த அன்னோன்ஸை தான் வந்து நம்ம ட்ரைனிங் டைமில் வந்து கண்டுபிடிப்போம். கரெக்டான W and B வேல்யூஸை கண்டுபிடிச்சா நம்ம வந்து கரெக்டான டிசிஷன் வந்து மேக் பண்ணலாம் ஃபார் தட் பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க 3 and 5. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இங்கே இருக்கிற இந்த டேட்டா பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் இல்லாமல் ஜஸ்ட் விஷுவலைசேஷன் மூலயமா பார்க்கும்போது இந்த டேட்டா பாயிண்ட் வந்து டிசிஷன் பவுண்டரியோட ரைட் சைட் ரீஜனில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லுவோம். இது எப்படி நம்ம இப்போ மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் மூலயமா வந்து டிசிஷன் எடுத்து இது பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டிசிஷன் பவுண்டரி. இங்கே இருக்கிற இந்த மிடில் லைன், இந்த டிசிஷன் பவுண்டரியோட ஈக்குவேஷன் வந்து W டிரான்ஸ்போஸ் X + B = Y அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டா பாயிண்ட்டோட வேல்யூ 1, 2 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸில் வந்து 1 and 2 அந்த வெக்டர் வேல்யூவை பாஸ் பண்ணுவோம். அண்ட் W and B வேல்யூஸ் வந்து ட்ரைனிங் டைமில் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதோட வேல்யூஸை இங்கே பாஸ் பண்ணுவோம்.
ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து 0 அப்படின்ட்டு வந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து இஸ் ஆன் த டிசிஷன் பவுண்ட்ரி. ஸோ இந்த டிசிஷன் பவுண்ட்ரி லைன் இப்போ இப்படி வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ இந்த லைன் மேலே அந்த டேட்டா பாயிண்ட் இருக்குது. இந்த லைன் மேலே அந்த டேட்டா பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த டேட்டா பாயிண்ட் கிளாஸ் 1 ஆர் கிளாஸ் 2 அப்படின்ட்டு நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா டிசிஷன் பவுண்ட்ரி மேலே எக்ஸாக்டாக இந்த டேட்டா பாயிண்ட் இருக்குது. எனி டேட்டா பாயிண்ட் ஆன் த டிசிஷன் பவுண்ட்ரி அதோட ஸ்கோர் after calculating W transpose X plus B will be equal to 0. ஸோ இதுதான் வந்து மெயினாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது இந்த டேட்டா பாயிண்ட் வந்து டிசிஷன் பவுண்ட்ரி மேலே இல்லை, இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இந்த லெஃப்ட் மார்ஜின் மேலே இருக்குது. ஸோ எப்படி வந்து எனி டேட்டா பாயிண்ட் ஆன் த டிசிஷன் பவுண்ட்ரி அதோட ஸ்கோர் W transpose X plus B will be equal to 0 அப்படின்ட்டு சொன்னோமோ, அதே மாதிரி எனி டேட்டா பாயிண்ட் ஆன் த ரைட் மார்ஜின் அதோட ஸ்கோர் வந்து will be exactly equal to 1. ஸோ அந்த டேட்டா பாயிண்டோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அகெயின் W transpose X plus Bல சப்ஸ்டிடியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கும். அந்த ஸ்கோர் வந்து will be exactly equal to 1. ஸோ எனி டேட்டா பாயிண்ட் ஆன் த ரைட் மார்ஜின் அதோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் W transpose X plus Bல சப்ஸ்டிடியூட் பண்ணால் we will get a score +1. ஸோ அப்போ அந்த டேட்டா பாயிண்ட் இஸ் ஆன் த ரைட் மார்ஜின் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டா பாயிண்ட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடலாம். இப்போ இங்கே இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது எனி டேட்டா பாயிண்ட் தட் இஸ் ஆன் திஸ் ரைட் ரீஜன் இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லுவோம். இது எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணி டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் W transpose X plus Bல இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்டோட வேல்யூவை வந்து எக்ஸில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம். W and B வேல்யூஸை நம்ம ட்ரைனிங் டைமில் கண்டுபிடிப்போம்ல, அந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கும். இன்கேஸ் அந்த ஸ்கோர் வந்து அதோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 1. கிரேட்டர் தேன் 1னா என்ன? 1.1 2 3 4 5 ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எனி நம்பர் தட் இஸ் கிரேட்டர் தேன் 1 அதுதான் நம்மளோட ஸ்கோர் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்கோர் கிடைக்கும் போது அந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன்னா வி காட் அ ஸ்கோர் தட் இஸ் பாசிட்டிவ். இங்கே சைன் தான் வந்து இம்பார்ட்டண்ட். பாசிட்டிவ் சைனோட ஒரு ஸ்கோர் வந்ததுனால திஸ் டேட்டா பாயிண்ட் பிலாங்ஸ் டு அ பாசிட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போது இந்த லெஃப்ட் மார்ஜின் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லெஃப்ட் மார்ஜினை வந்து நம்ம அகெயின் இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மூலயமா ரிப்ரசன்ட் பண்ணலாம். W transpose X plus B is equal to Y. இப்போது ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. அந்த டேட்டா பாயிண்டோட வேல்யூஸை வந்து எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அண்ட் W and B வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்கோர் வந்து -1 அப்படின்ட்டு கிடச்சிச்சுன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் த லெஃப்ட் மார்ஜின் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் லெஃப்ட் மார்ஜின். So any data point on the left margin அதோட score after substituting in W transpose X plus B will be exactly equal to 1. So அந்த particular data point belongs to class 2 அப்படின்ட்டு நம்ம predict பண்ணி சொல்லிடலாம். இப்போ இங்கே இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. W transpose X plus B is less than -1. இப்போ ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. அந்த டேட்டா பாயிண்டோட வேல்யூ வந்து இங்கே எக்ஸில் பாஸ் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அண்ட் W and B வேல்யூஸை வந்து அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஸ்கோர் வந்து less than -1 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ என்ன வேல்யூஸ்லாம் வந்து less than -1, ஃபார் எக்ஸாம்பிள் -3 -2. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து less than -1. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கோர் கிடைக்கும் போது இங்கே ஸ்கோரோட சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 2. ஸோ அந்த டேட்டா பாயிண்ட் வந்து இஸ் சம்வேர் இன் திஸ் ரீஜன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மூலயமா டிசிஷன் மேக் பண்ணுவோம். W and B வேல்யூஸ் தான் வந்து நம்மளோட அன்னோன்ஸ். இதுதான் வந்து நம்ம ட்ரைனிங் டைமில் கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம இங்கே மெயினாக என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W transpose X plus B. ஸோ எதுக்காக இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோன்னா இதுதான் நம்மளோட டிசிஷன் பவுண்ட்ரியோட ஈக்குவேஷன். ஸோ இதில் W வேல்யூ, B வேல்யூ அண்ட் எக்ஸோட வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கும். இன்கேஸ் அந்த ஸ்கோர் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூனா இட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்கேஸ் அந்த ஸ்கோர் இஸ் ஹேவிங் அ நெகட்டிவ் வேல்யூனா
it belongs to class 2 அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்கேஸ் அந்த ஸ்கோர் வந்து 0 வந்துச்சுன்னா it is exactly on the decision boundary அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து 4 cases. ஸோ இந்த case 1 and case 2 வந்து is for the positive class. So score is greater than or equal to 1 na it belongs to positive class, and score is less than or equal to minus 1 na it belongs to negative class. இதான் வந்து case 3 and case 4. And case 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the score is exactly 0 then the data point is exactly on the decision boundary. நம்மளால அது பாசிட்டிவ் கிளாஸ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ இதனால தான் இங்கே இருக்கிற இந்த 4 டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம இங்கே இந்த டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ x1 and x2 வேல்யூஸை இங்கே எக்ஸில் பாஸ் பண்ண போகிறோம். w and b வேல்யூஸை பாஸ் பண்ணால் 3,5 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதோட ஸ்கோர் வந்து +1, பாசிட்டிவ் சைன்னால it belongs to பாசிட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். 5,5 வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதோட வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் பாஸ் பண்ணும்போது அகெயின் we are getting a positive score. அகெயின் இதுவும் வந்து class 1 அப்படின்ட்டு சொல்லலாம். 4,2 வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் இதோட வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஸோ அதனால it belongs to நெகட்டிவ் கிளாஸ் ஆர் class 2 அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் 3,1 வந்து இந்த பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் இதோட வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு அகெயின் ஒரு நெகட்டிவ் ஸ்கோர் கிடைக்குது. ஸோ it belongs to நெகட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ இப்படி தான் நம்ம விஷுவலைசேஷன் அப்ரோச் இல்லாமல் மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் மூலயமா டிசிஷன் வந்து மேக் பண்ணுவோம். So positive class points classified correctly will satisfy this constraint W transpose x plus b is greater than or equal to 1. ஸோ அதாவது இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதோட ஸ்கோர் வந்து will be greater than or equal to 1. நெகட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸ் that are classified correctly. ஸோ இங்கே classified correctly அப்படின்ற ஒரு டேர்மை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணால் it will satisfy this equation W transpose x plus b is less than or equal to -1. ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நம்ம ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோலை இப்போ அகெயின் ரீவிசிட் பண்ணலாம். இதில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் மார்ஜின் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் கிளாஸிஃபைங் த டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்ட்லி வந்து செகண்ட் பார்ட். ஸோ எப்படி வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக டேட்டா பாயிண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ எப்படி வந்து இந்த லார்ஜஸ்ட் மார்ஜினை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம அதே எக்ஸாம்பிளை எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த விஷுவலைசேஷனில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பிளேன் வந்து ப்ளஸ் பிளேன் அப்படின்ட்டு சொல்லுவோம், ஆர் ரைட் மார்ஜின் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பிளேனோட ஈக்குவேஷன் வந்து W transpose x plus b is equal to +1. Any data point on this plane will satisfy this condition W transpose x plus b is equal to +1. So அதோட ஸ்கோர் வந்து will be exactly +1. and இந்த பிளேனை வந்து நம்ம மைனஸ் பிளேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். So any data point on this minus plane will satisfy this condition W transpose x plus b is equal to -1. ஸோ எதனால் ப்ளஸ் பிளேன்னா இந்த ப்ளஸ் பிளேன் தான் வந்து கிளாஸ் 1 ரெப்ரசென்ட் பண்ணுது. கிளாஸ் 1ஓட இன்னொரு நோட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 ஆர் பாசிட்டிவ் கிளாஸ். எதனால மைனஸ் பிளேன்னா இந்த மைனஸ் பிளேன் ரீஜன் தான் வந்து கிளாஸ் 2 ரெப்ரசென்ட் பண்ணுது. கிளாஸ் 2ஓட நோட்டேஷன் வந்து -1 ஆர் நெகட்டிவ் கிளாஸ். ஸோ இந்த 2 லைன் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜினை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மேக்ஸிமம் மார்ஜினோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத மேத்தமெட்டிக்கலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் அ பாயிண்ட் ஆன் த மைனஸ் பிளேன். ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்ட். அண்ட் இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் மைனஸ் அப்படின்ட்டு நேம் பண்ண போகிறோம். அண்ட் லெட்ஸ் டேக் அ பாயிண்ட் ஆன் த ப்ளஸ் பிளேன். அண்ட் இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் தான் வந்து க்ளோசஸ்ட் பாயிண்ட் டு த மைனஸ் பிளேன் ஆர் எக்ஸ் மைனஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மார்ஜினை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மார்ஜின் தான் வந்து மேக்ஸிமம் மார்ஜினை ரெப்ரசென்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த மார்ஜினோட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் ப்ளஸ் பிளேனில் ஒரு பாயிண்ட்டும் மைனஸ் பிளேன்லேயும் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தீஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்ட்டு சொல்லலாம்.
ஸோ நம்ம ரேண்டமாக இங்கே எடுக்காமல் எக்ஸ் மைனஸ்க்கு பர்பண்டிகுலராக வந்து ஒரு லைனை வரைஞ்சிட்டு அங்கே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம் இன் மைனஸ் பிளேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் தான் இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸாக இருக்கணுன்றது கண்டிஷன் கிடையாது. ஸோ நம்ம ரேண்டமாக வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த 2 பாயிண்ட் வந்து ஷுட் பி க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ நான் இப்போது பர்பண்டிகுலராக வந்து ஒரு லைன் வந்து வரைய போகிறேன். ஸோ கனெக்டிங் த ப்ளஸ் பிளேன் அண்ட் த மைனஸ் பிளேன். ஸோ இந்த மார்ஜினோட வித்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற இந்த பாயிண்ட் வந்து இஸ் கோயிங் டு ட்ராவல் ஃபார் சம் டிஸ்டன்ஸ் லாம்டா in w direction to reach the minus plane. ஸோ எக்ஸ் ப்ளஸ் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணால் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அது ட்ராவல் பண்ணும்ல, அந்த டிஸ்டன்ஸை நம்ம லாம்டா அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அண்ட் அது எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும் அப்படின்றத w மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸை வந்து நம்ம இன்னொரு ஃபார்மாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் lambda w. So x plus அப்படின்ற இந்த பாயிண்ட் வந்து is going to travel for some distance lambda in w direction to reach minus plane or இந்த x minus பாயிண்ட்டை ரீச் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம x plus அப்படின்ற இந்த பாயிண்ட்டை இது மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்று கேட்கலாம், x plus வந்து lambda டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது எதுக்காக தேவையில்லாமல் நம்ம w அப்படின்ற இன்னொரு டேர்ம் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு. w அப்படின்றது வந்து நம்மளோட டைரக்ஷன் வெக்டர். மேக்னிடியூட் ஆஃப் த டைரக்ஷன் வெக்டர் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ டைரக்ஷன் வெக்டர் ஹேஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் 1. ஸோ இதை யூனிட் வெக்டர் அப்படின்ட்டு சொல்வோம். ஸோ அதனால தான் இங்கே லாம்டா இன்ட்டு w அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே மேக்னிடியூட் ஆஃப் w என்ன 1. ஸோ அதனால தான் வந்து இங்கே w நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. ஸோ w ஜஸ்ட் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதோட மேக்னிடியூட் வந்து 1. இப்போ எக்ஸை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஸோ எதுக்காக நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், இந்த மார்ஜினோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போது த லைன் ஃப்ரம் எக்ஸ் மைனஸ் டு எக்ஸ் ப்ளஸ். ஸோ அதாவது இங்கே இருக்கிற இந்த லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட பிளேன்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹேஸ் டு ட்ராவல் சம் டிஸ்டன்ஸ் இன் டைரக்ஷன் w டு ரீச் எக்ஸ் மைனஸ். அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட என்ன டேட்டாலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பிளேனோட ஈக்குவேஷன், மைனஸ் பிளேனோட ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ் ப்ளஸை வந்து நம்ம இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போது மார்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மார்ஜின். ஸோ இந்த மார்ஜினை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ், இதுதான் நம்மளோட மார்ஜின். ஸோ இதுதான் நம்மளோட லென்த். இப்போ இந்த எம்மோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So m is nothing but difference between x plus and x minus. So x plus and x minus ஓட difference வந்து நம்மளுக்கு இந்த length வந்து தந்துரும். ஸோ எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த லாம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சா நம்ம எம்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா லாம்டா இங்கே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, லாம்டா இஸ் ரெப்ரசென்டிங் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எக்ஸ் ப்ளஸ் to reach x minus in w direction. ஸோ லாம்டாவை கண்டுபிடிச்ச அப்புறமா நம்ம m வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ how to find m? ஸோ let's solve lambda first. ஸோ லாம்டாவை சால்வ் பண்ணிவிட்டு m கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளஸ் பிளேனோட ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் பிளேனோட ஈக்குவேஷன் வந்து w transpose x plus b is equal to +1. இங்கே x என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா any data point on this plus plane, any data point, அந்த data point இங்க இருக்கலாம், இல்லாட்டி இங்க இருக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துல இருக்கலாம். It will satisfy this equation w transpose x plus b is equal to +1.
ஸோ அந்த டேட்டா பாயிண்டோட ஸ்கோர் வந்து வில் பி +1. ஸோ அதனால் W டிரான்ஸ்போஸ் X + B = 1 அப்படின்ட்டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே வேறு ஒரு டேர்மை வந்து எழுதியிருக்கோம். இந்த டேர்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் ப்ளஸ்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட ப்ளஸ் பிளேன் மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் வந்து வில் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன் W டிரான்ஸ்போஸ் X ப்ளஸ் B = +1. இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ்ஸை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் சும்மா டு டிஃப்ரென்ஷியேட் X + and X - டேட்டா பாயிண்ட்ஸ் ஆன் திஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பிளேன். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து வில் ஹாவ் அ ஸ்கோர் +1. ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம W டிரான்ஸ்போஸ் X + B = +1 அப்படின்ட்டு எழுதாமல் W டிரான்ஸ்போஸ் X + B = +1 அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ இந்த X + எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த டேட்டா பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ X + வந்து நம்ம இன்னொரு வேவாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம்ல. X + X - λW. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண அப்புறமா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ W டிரான்ஸ்போஸ் X - + λW + B = -1. ஸோ ப்ளஸ் பிளேனை எடுத்துகிட்டு ப்ளஸ் பிளேனில் வந்து X ப்ளஸில் வந்து அதோட இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷனை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே W டிரான்ஸ்போஸை இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்மோட இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கிறோம் இது மாதிரி ப்ராக்கெட்டில். அண்ட் லாஸ்ட் டேர்மை அப்படியே வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கோம் = 1 அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்கோம். இப்போது இங்கே இருக்கிற இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸ் வந்து W டிரான்ஸ்போஸ் X - + B. ஸோ இந்த X- அப்படின்ற பாயிண்ட் வந்து இந்த மைனஸ் பிளேனில் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் பிளேனில் இருந்துச்சுன்னா அதோட ஸ்கோர் வந்து வில் பி 1ல். ஸோ அதனால் W டிரான்ஸ்போஸ் X - + B இதோட ஸ்கோர் வந்து வில் பி -1. சாரி, இதோட ஸ்கோர் வந்து வில் பி -1. ஸோ அதனால தான் வந்து இங்கே இந்த டேர்மை வந்து நம்ம -1 அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா X- அப்படின்ற பாயிண்ட் வந்து மைனஸ் பிளேனில் இருக்குது. மைனஸ் பிளேனில் மேலே இருக்கிறதுனால it will satisfy this equation and அதோட ஸ்கோர் வந்து will be exactly equal to -1. ஸோ அதனால இந்த டேர்மோட வேல்யூ வந்து -1 அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த லாஸ்ட் பார்ட்டை ஜஸ்ட் அப்படியே இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அண்ட் = 1 அப்படின்ட்டு இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் -1 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் பண்ணிடுறோம் இங்கே. ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போ λW டிரான்ஸ்போஸ் W = 2 அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். லாம்டாவை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் W டிரான்ஸ்போஸ் Wவை நம்ம ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. λ மல்டிப்ளைட் பை W டிரான்ஸ்போஸ் W. ஸோ இந்த W டிரான்ஸ்போஸ் W ரைட் சைடில் மூவ் ஆகும்போது இது டிவிஷனில் வந்துடும். ஸோ அதனால தான் λ = 2 டிவைடட் பை W டிரான்ஸ்போஸ் W. ஸோ இப்போ நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பிளேனோட ஈக்குவேஷன், மைனஸ் பிளேனோட ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ் ப்ளஸை வந்து நம்ம இன்னொரு ஃபார்மாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல அது இருக்குது. அண்ட் M வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் X ப்ளஸ் அண்ட் X மைனஸ். ஸோ இங்கே வந்து இது மாதிரி நார்ம் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுனால நம்ம நெகட்டிவ் சைனை இக்னோர் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே இது மாதிரி ஒரு நார்ம் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மக்கிட்ட லாம்டா வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம M வேல்யூவை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது M வேல்யூவை சால்வ் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ M = norm of X + - X minus. ஸோ இது டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால நம்ம நெகட்டிவ் வேல்யூஸை இக்னோர் பண்ணிடுவோம். டிஸ்டன்ஸ் எப்போவுமே நெகட்டிவில் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே இது மாதிரி இந்த நார்ம் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதை வந்து இன்னொரு ஃபார்மாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நார்ம் ஆஃப் lambda டைம்ஸ் W. ஸோ எப்படி வந்து சடனாக இங்கே நார்ம் ஆஃப் lambda டைம்ஸ் W X ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸை வந்து எப்படி நம்ம lambda W அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது X ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ். ஸோ டிஸ்டன்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் X ப்ளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ். lambda W எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இதுவும் வந்து டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன சொன்னோம், X ப்ளஸ் வில் ட்ராவல் lambda distance in W direction to reach X minusல. ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இங்கே X ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸை நம்ம lambda W அப்படின்ட்டு இங்கே
எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லேம்டாவை மட்டும் இந்த நார்முக்கு வெளியில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நார்முக்கு உள்ள டபிள்யூவை மட்டும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சுன்னா லேம்டாவை அப்படியே இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்கோம் அண்ட் நார்ம் ஆஃப் டபிள்யூ ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. ஸோ எதனால நார்ம் ஆஃப் டபிள்யூ இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூனா நம்ம பார்ட் 1 வீடியோவில் இந்த வெக்டரை பற்றி பார்த்தோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம மேக்னிடியூடை வந்து கால்குலேட் பண்ணோம் ஃபார் திஸ் வெக்டர். ஸோ அந்த மேக்னிடியூடை நம்ம நார்ம் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ இந்த நார்ம் ஆஃப் எக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் xn ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படின்ட்டும் எழுதலாம். ஸோ அதனால தான் வந்து நார்ம் ஆஃப் டபிள்யூவை நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ அப்படின்ட்டு எழுதணும். ஸோ இதனால் இங்கே இருக்கிற இந்த பெரிய டேர்மை எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கோன்னா நம்ம இப்போ தான் வந்து லீனியர் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி நம்ம டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்ல. ஸோ அதே ரிப்ரசன்டேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இதை எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் வந்து ஒரு வெக்டர் விச் இஸ் ஹேவிங் ஃபார் எக்ஸாம்பிள் x1 டாட் till xn வேல்யூஸ் அண்ட் இன்னொரு வெக்டர் இருக்குது எக்ஸ், அதுக்கும் வந்து xn அண்ட் till xn வேல்யூஸ் இருக்குது. இங்கே டாட் ப்ராடக்ட் எடுத்தால் நம்மளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம டபிள்யூவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நார்ம் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. ஸோ நம்ம இப்போது இந்த இடத்துல இருக்கோம் லேம்டா இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ லேம்டாவோட வேல்யூ என்ன, 2 டிவைடட் பை டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. ஸோ அதனால் இங்கே லேம்டாவோட வேல்யூவை மட்டும் நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டிவைடட் பை டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ இன்டூ இங்கே இருக்கிற இன்னொரு டேர்ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. ஸோ இங்கே வந்து 2 பார்ட் இருக்குது. இந்த பார்ட் வந்து லேம்டாவோட வேல்யூவை இங்கே ரிப்ரசென்ட் பண்ணுது, அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த இன்னொரு பார்ட்டை நம்ம இங்கே அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ டிவைடட் பை டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ இருக்குது. ஸோ அதனால் இந்த 2வை மட்டும் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அதை அப்படியே இங்கே ரீட்டைன் பண்ணிடலாம். ஸோ 2 இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ இந்த பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம வந்து இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை 2ன்னு இருக்குன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை 2வை வந்து நம்ம அகெயின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்டாக 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும் இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்த இந்த கான்செப்டை நம்ம அப்படியே இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. ஸோ 2 இருக்கிற இடத்துல டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண அப்புறமா நம்மளுக்கு ரிசல்ட்டாக 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ வந்துடும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 2 இன்டூ 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. இப்போ டபிள்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் டபிள்யூனா என்ன, நார்ம் ஆஃப் டபிள்யூ. ஸோ அதுதான் வந்து நம்ம திருப்பி இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ மார்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதை 2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் டபிள்யூ அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம மார்ஜினோட சைஸை மேத்தமெட்டிக்கலாக இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மார்ஜினோட சைஸை நம்ம மேத்தமெட்டிக்கலாக 2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் டபிள்யூ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹார்ட் மார்ஜினோட கோலை ஃபுல்லாக நம்ம இப்போ மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் மார்ஜின். ஸோ மேக்ஸிமம் மார்ஜினை நம்ம மேத்தமெட்டிக்கலாக m இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் டபிள்யூ அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ப்ரீவியஸாக நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் டபிள்யூ. ஸோ நம்மளோட கோல் வந்து ஜஸ்ட் மார்ஜினை மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணுறது கிடையாது. we have to separate the data points from the respective classes. ஸோ அதுதான் நம்ம இங்கே மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். subjected to classifying the training data points correctly. பாசிட்டிவ் டேட்டா பாயிண்ட்ஸை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணால் இந்த ஈக்குவேஷனில் அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் we will get a score greater than or equal to +1.
அண்ட் நெகட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணால் இந்த ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் we will get a score less than or equal to -1. ஸோ நம்மக்கிட்ட இப்போது 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம வந்து ஜென்ரிக்காக எழுதலாம் ஃபார் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ பாசிட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, நெகட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை ஜெனரிக்காக இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W டிரான்ஸ்போஸ் X + Bயோட கிளாஸ் லேபிளை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் இது மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்கோர் வந்து ஷுட் பி கிரேட்டர் than or equal to 1. ஸோ கிரேட்டர் than or equal to 1 வந்துச்சுன்னா பாசிட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸ் கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கு அண்ட் நெகட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸும் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி வந்து அதை சொல்லலாம் அப்படின்றத நான் இங்கே ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார் பாசிட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸ். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கரெக்ட்லி கிளாஸிஃபைட் will have a score greater than or equal to 1. Negative points correctly satisfied will have a score equal to 1. All points that are correctly classified will have a score greater than or equal to 1. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஈக்குவேஷனோட சேர்த்து நம்ம கிளாஸ் லேபிளையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து இந்த டேபிளை பார்த்தோம். நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ், கிளாஸ் லேபிள் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது சைனை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸோட அசைன் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜெனரிக் ஃபார்ம். ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து +1 அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது இதோட இந்த கிளாஸ் லேபிள் வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3,5 இந்த பாயிண்ட். ஸோ இதோட ஸ்கோர் வந்து ஆஃப்டர் சப்ஸ்டிடியூட்டிங் இந்த ஈக்குவேஷன் இஸ் +1. ஸோ இதோட கிளாஸ் லேபிளும் வந்து +1. ஸோ நம்மளுக்கு வந்து +1 அப்படின்ட்டு ஒரு ஸ்கோர் வரும். ஸோ இட் ஹாஸ் சாட்டிஸ்ஃபைட் திஸ் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ 5,5. ஸோ இதோட W டிரான்ஸ்போஸ் X + B ஸ்கோர் வந்து இஸ் கிரேட்டர் தேன் +1 அண்ட் இதோட கிளாஸ் லேபிளும் வந்து +1. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது we get a score that is greater than +1. ஸோ இதுவும் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. இப்போ 4,2 இந்த டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்கோர் வந்து ஆஃப்டர் சப்ஸ்டிடியூட்டிங் இன் W டிரான்ஸ்போஸ் X + B வந்து -1 அண்ட் இதோட கிளாஸ் லேபிளும் வந்து -1. ஸோ -1 × -1 வந்து +1. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அண்ட் இந்த டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த டேட்டா பாயிண்டோட ஸ்கோர் ஆஃப்டர் சப்ஸ்டிடியூட்டிங் இன் W டிரான்ஸ்போஸ் X + B வந்து இஸ் லெஸ் தேன் -1 அண்ட் இதோட கிளாஸ் லேபிளும் வந்து -1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இதோட ஸ்கோர் வந்து -2 அப்படின்ட்டு வந்திருக்குன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இதோட கிளாஸ் லேபிள் வந்து -1. ஸோ -1 × -2 வந்து +2. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்டும் வந்து இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஃபார்ம். ஸோ கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் மார்ஜின். ஸோ லார்ஜஸ்ட் மார்ஜினை நம்ம 2 divided by norm of W அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ we have to maximize this. ஸோ இப்போ வந்து இந்த மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் Wயில் வந்து 2 அப்படின்ட்டு ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 1 வரும். இப்போ Wயில் வந்து 3 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட ரிசல்ட் வந்து 0.6 அப்படின்ட்டு வரும். ஸோ எந்த W வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கோர் அதிகமாக வந்துச்சு, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கோர் அதிகமாக வந்துச்சு. Wயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கோர் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ we have to maximize this term. இதை வந்து இன்னொரு வேவாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆர் மினிமைஸ் W. ஸோ Wக்கு வந்து ஒரு மினிமம் வேல்யூ கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து மார்ஜின் வந்து மேக்ஸிமம் ஆகும் அப்படின்றத இங்கே பார்த்தோம். So maximizing 2 divided by norm of W is equivalent to minimizing norm of W. So இந்த norm of W 1 divided by 2 norm of W square அப்படின்ட்டு எழுதுவாங்க. ஸோ எதுக்காக 1/2 and ஸ்கொயர்லாம் பண்ணுறாங்கன்னா வந்து ஃபைனலாக இதை ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்காக கிரேடியன்ட் டிசென்ட்லாம் வந்து டெரிவேட்டிவ்லாம் எடுப்போம். ஸோ அப்போ மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்காக இந்த 1/2 and ஸ்கொயர்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் மார்ஜின் அண்ட் அதை வந்து நம்ம மினிமைஸ் நார்ம் ஆஃப் W அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஸோ நம்மளோட கோல் வந்து இஸ் நாட் ஜஸ்ட் டு மேக்ஸிமைஸ் த மார்ஜின், நம்ம டேட்டா பாயிண்ட்ஸும் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இது மாதிரி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் மூலயமா எழுதியிருக்கோம். ஸோ ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ் கிளாஸிஃபைட் கரெக்ட்லி வில் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். ஸோ அதோட வேல்யூ இதுக்குள்ளே பாஸ் பண்ணால் இட்ஸ் ஸ்கோர் வில் பி கிரேட்டர் than or equal to 1. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் அண்ட் இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார் ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர்.
இப்போது அப்ஜெக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் அண்ட் ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் அலோஸ் மார்ஜின் வயலேஷன். அண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த மார்ஜின் வயலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரெகுலரைசேஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணோம் C. அண்ட் அந்த மார்ஜின் வயலேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்லாக் வேரியபிள் வந்து மெஷர்ஸ் ஹவு ஃபார் இஸ் அ டேட்டா பாயிண்ட் ஃப்ரம் த மார்ஜின். அண்ட் C வந்து tells how much we have to pay for misclassifying a data point. ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to minimize C and this slack variable value. ஸோ ஹார்ட் மார்ஜின் அண்ட் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல்ஸில் அகெயின் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமைஸ் த மார்ஜின். அண்ட் பார்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to separate the data points. சாஃப்ட் மார்ஜினில் ஒரு வயலேஷன் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம். ஸோ சாஃப்ட் மார்ஜின் அண்ட் ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல்ஸில் காமனாக இருக்கிற கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to find the largest margin. ஸோ லார்ஜஸ்ட் மார்ஜினை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ either 2 divided by norm of W or இதை வந்து மினிமைசிங் norm of W அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த லார்ஜஸ்ட் மார்ஜினை வந்து நம்ம இப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம மார்ஜின் வயலேஷன் வந்து அலோவ் பண்ணுறோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம மார்ஜின் பற்றி பேசுகிறதுனால இங்கே மார்ஜின் வயலேஷன் பற்றியும் வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து +C டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் மிஸ்கிளாசிஃபைட் பாயிண்ட்ஸ் டு த கரெக்ட் பிளேசஸ் அப்படின்ட்டு இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மார்ஜின் வயலேஷனை வந்து மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ எப்படி வந்து அதை ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்ட் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் மார்ஜின். அண்ட் இதுதான் வந்து மார்ஜின் வயலேஷன் அப்படின்ற இந்த டேர்மை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ C வந்து நம்மளோட ரெகுலரைசேஷன் பேராமீட்டர். அண்ட் இங்கே சம்மேஷன் ஆஃப் ஆல் ஸ்லாக் வேரியபிள் வேல்யூஸ். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல, எல்லா டேட்டா பாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த டேட்டா பாயிண்ட் வந்து கரெக்டான ஜோனில் இருந்துச்சுன்னா அதோட ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வில் பி 0. இன்கேஸ் அந்த டேட்டா பாயிண்ட் வந்து இன்கரெக்ட் ஜோனில் இருந்துச்சுன்னா அதோட ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வில் பி greater than 1. இன்கேஸ் அந்த டேட்டா பாயிண்ட் வந்து அதோட மார்ஜின் ஜோனில் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே இருந்துச்சுன்னா அதோட ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வந்து வில் பி between 0 to 1. ஸோ அதனால தான் வந்து இங்கே சம்மேஷன் பண்ணுறோம். ஸோ எல்லா டேட்டா பாயிண்ட்டோட ஸ்லாக் வேரியபிள் வேல்யூவும் வந்து இங்கே நம்ம சம் பண்ணி அதை வந்து C-யோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் அ கோல். செகண்ட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் மார்ஜின் வயலேஷன் அலோவ் பண்ணாலும் அதை வந்து மினிமமாக தான் வந்து வயலேட் பண்ண அலோவ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டில் கரெக்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸை நம்ம கரெக்டாக செப்பரேட் பண்ணால் இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் ஈக்குவேஷன் ஸ்கோர். ஸோ W டிரான்ஸ்போஸ் X + B யோட ஸ்கோர் வந்து ஷுட் பி greater than 1. அண்ட் நம்ம மார்ஜின் வயலேஷன் அலோவ் பண்ணுறதுனால அந்த ஸ்லாக் வேரியபிள் வேல்யூவை இங்கே மைனஸ் பண்ணுறோம். அண்ட் நெகட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணால் இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை திஸ் ஸ்கோர். W டிரான்ஸ்போஸ் X + B is less than or equal to -1. அண்ட் அகெயின் நம்ம மார்ஜின் வயலேஷன் அலோவ் பண்ணுறதுனால இங்கே இந்த ஸ்லாக் வேரியபிள் டேர்மை வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்லாக் வேரியபிள் வேல்யூ வில் பி greater than 0. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணதில்லை. ஸோ அதனால் இங்கே இதோட வேல்யூ வந்து வில் பி greater than or equal to 0. ஸோ அகெயின் இங்கே பாசிட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் கிளாஸ் பாயிண்ட்ஸுக்கு வந்து 2 தனி ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம வந்து ஜெனரிக்காக வந்து ஃபார் ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், W டிரான்ஸ்போஸ் X + B-யை அதோட கிளாஸ் லேபிளோட மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் இதோட ஸ்கோர் வந்து ஷுட் பி greater than 1. அண்ட் இங்கே வந்து மைனஸ் அந்த ஸ்லாக் வேரியபிள் டேர்ம் வந்து இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம மார்ஜின் வயலேஷன் அலோவ் பண்ணுறதுனால. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மினிமைஸ் norm of W ஆர் மேக்ஸிமைஸ் த மார்ஜின் ப்ளஸ் allowing some margin violation with the constraint that data point should be correctly classified with some data points on the incorrect side or in the margin region. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல்ஸை வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக மேத்தமெட்டிக்கலாக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல்ஸோட அப்ஜெக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக மேத்தமெட்டிக்கலாக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இங்கே காமனாக இருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த டேர்ம் அண்ட் இங்கே டேர்ம். ஸோ இது வந்து மேக்ஸிமைசிங் த மார்ஜினை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரில் இங்கே இருக்க இந்த ரெகுலரைசேஷன் பேராமீட்டர் அண்ட் ஸ்லாக் வேரியபிள் வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் என்ன அன்னோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W அண்ட் B. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஃபார் ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர். அண்ட் இதுதான் வந்து ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் ஃபார் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர். ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட அப்ஜெக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இதுதான். இதில் நம்ம W அண்ட் B வேல்யூஸை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம லக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ லக்ராஞ்சியன் அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட். இது வந்து மெஷின் லேர்னிங் ரிலேட்டடான கான்செப்ட் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம லக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் வந்து கிடச்சிரும். ஸோ லக்ராஞ்சியன்னா என்ன அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா ஐ அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நீங்கள் இந்த லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷனில் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஆல்ஃபா ஐ தான் வந்து லக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆல்ஃபா ஐ வேல்யூவை சால்வ் பண்ணால் நம்ம W அண்ட் B வேல்யூஸை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் W வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிப்போம். இது வந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷனை கண்டுபிடிப்போம். அது வந்து நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம அகெயின் இந்த ஈக்குவேஷனில் வந்து ப்ளக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் வந்து கிடச்சிரும். ஸோ மேலே இருக்கிற இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமை ப்ரைமல் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமை டியூவல் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ அன்னோன் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஒரே ஒரு அன்னோன் டேர்ம் தான் இருக்குது ஆல்ஃபா. மற்றபடி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா ஐயை சால்வ் பண்ணுறதுக்கு அகெயின் SMO அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறமா இந்த ஆல்ஃபா வேல்யூ என்ன நம்மளுக்கு சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் வெக்டர்ஸோ அதோட ஆல்ஃபா வேல்யூ வந்து வில் பி கிரேட்டர் தென் 0. எந்தெந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் சப்போர்ட் வெக்டர்ஸோ அதோட ஆல்ஃபா ஐ வேல்யூ வந்து வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆல்ஃபா வேல்யூவை கண்டுபிடிச்ச அப்புறமா இந்த ஆல்ஃபா வேல்யூவை இங்கே இருக்கிற இந்த W ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு Wயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ Wயோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே 3 டேர்ம்ஸோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபா, ஒய் அண்ட் எக்ஸ். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா வந்து ஆஃப்டர் சால்விங் திஸ் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் ஸோ SMO அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடச்சிரும். அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஒய் அண்ட் எக்ஸ் எந்த வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து 4 ட்ரைனிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ட்ரைனிங் பாயிண்ட்ஸோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து W வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த 4 ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸில் சப்போர்ட் வெக்டர் டேட்டா பாயிண்ட்ஸோட வேல்யூஸை மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கேல்குலேஷனில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் தட் ஆர் நான் சப்போர்ட் வெக்டர்ஸ் அதோட ஆல்ஃபா வேல்யூ வந்து வில் பி 0 அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருந்தோம். அண்ட் எந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் வெக்டர்ஸோ அதோட ஆல்ஃபா வேல்யூ வந்து வில் பி கிரேட்டர் தென் 0. ஸோ நம்ம இந்த 4 பாயிண்ட்டோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை 1 by 1 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து 4 ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 4 ஸ்கோரில் 2 ஸ்கோரோட வேல்யூ வந்து வில் பி 0. ஸோ எதோட ஸ்கோர் வில் பி 0னா வந்து இந்த டேட்டா பாயிண்ட் அண்ட் இந்த டேட்டா பாயிண்டோட ஸ்கோர் வில் பி 0. இந்த சப்போர்ட் வெக்டர் பாயிண்ட் அண்ட் இந்த சப்போர்ட் வெக்டர் பாயிண்டோட ஸ்கோர் தான் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமாக ஏதோ ஒரு 2 வேல்யூ எழுதிடுறேன். அண்ட் இதை வந்து நம்ம சம் பண்ணால் நம்மளுக்கு வந்து W வேல்யூ கிடைச்சிரும். ஸோ Wயோட வேல்யூவை கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம Bயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம் டியூரிங் ட்ரைனிங் டைம். ஸோ இதுக்காக நம்ம W அண்ட் B வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோன்னா டிசிஷன் மேக் பண்ண நம்ம இந்த டிசிஷன் பவுண்டரியை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிசிஷன் பவுண்டரியோட ஈக்குவேஷன் என்ன W டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இங்கே எக்ஸ் தான் வந்து டியூரிங் ட்ரைனிங் டைம் நம்மளோட ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட் அண்ட் டியூரிங் டெஸ்ட் டைம் நம்மளோட டெஸ்ட் டேட்டா பாயிண்ட். அண்ட் W அண்ட் B வேல்யூஸ் தான் நம்ம ட்ரைனிங் டைமில் கண்டுபிடிப்போம். Wயோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் மூலியமாக கண்டுபிடிப்போம். இப்போ Bயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ Wயோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் வெக்டர்ஸோட ஹெல்ப் யூஸ் பண்ணோம். ஸோ 4 பாயிண்ட்டுமே இன்க்ளூட் பண்ணுவோம். ஆனால் சப்போர்ட் வெக்டர்ஸ் பாயிண்ட்டோட வேல்யூஸை மட்டும் தான் நம்ம கேல்குலேஷனில் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ Bயோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபார்முலா.
ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ பியோட ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூஸ் இருக்குது, டபிள்யூ, ஒய் அண்ட் எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ டபிள்யூட வேல்யூ இங்கேருந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் கிளாஸோட சப்போர்ட் வெக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் கிளாஸ் அண்ட் இதுதான் நம்மளோட சப்போர்ட் வெக்டர். ஸோ இந்த சப்போர்ட் வெக்டர் வந்து இந்த ப்ளஸ் பிளேன் மேலே இருக்கிறதுனால இந்த சப்போர்ட் வெக்டர் வந்து W டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பியில் அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து சப்போர்ட் வெக்டர் ஆன் த பாசிட்டிவ் கிளாஸ் பிளேன் will satisfy this condition W transpose x plus b is equal to 1. and இங்கே வந்து இதுதான் கிளாஸ் 2. ஸோ இந்த கிளாஸ் 2ல வந்து ஒரு சப்போர்ட் வெக்டர் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் வெக்டரோட வேல்யூ வந்து W transpose x plus b ல சப்ஸ்டியூட் பண்ணால் we will get a score is equal to 1. So support vector on the minus plane will satisfy this condition W transpose x plus b is equal to -1. ஸோ நம்ம கிட்ட வந்து ரெண்டு சப்போர்ட் வெக்டர் ஈக்குவேஷன் இருக்குது. இதை வந்து நம்ம ஜென்ரலாக இது மாதிரியும் ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் W டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பியை யூஸ் பண்ணுறோம். இதோட சேர்த்து நம்ம அந்த பர்டிகுலர் சப்போர்ட் வெக்டரோட கிளாஸ் லேபிள் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்போர்ட் வெக்டரோட ஸ்கோர் W டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பி வந்து 1 இருக்கும். இதோட கிளாஸ் லேபிள் வந்து +1. ஸோ 1 into 1 வந்து அகெயின் 1 தான் இருக்கும். இப்போ இந்த சப்போர்ட் வெக்டரோட ஸ்கோர் ஃபார் W டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பி வந்து -1. அண்ட் இந்த சப்போர்ட் வெக்டரோட கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. ஏன்னா பாசிட்டிவ் கிளாஸை நம்ம +1 அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுவோம் அண்ட் நெகட்டிவ் கிளாஸை நம்ம -1 அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ -1 into -1 +1. ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ சப்போர்ட் வெக்டர்ஸ் வந்து கரெக்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ஸோ டேட்டா பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டு அந்த டேட்டா பாயிண்ட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் மார்ஜின் மேலே இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பாயிண்ட் வந்து will satisfy this constraint W transpose x plus b into y is equal to 1. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து b வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் பியை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒய்யை வந்து ரைட் சைடில் எடுத்துகிட்டு வரும்போது அது இங்கே டினாமினேட்டரில் வந்து வந்துடும். ஏன்னா இங்கே வந்து y is multiplied with W transpose x plus b. இது இந்த ரைட் சைடில் வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். அண்ட் இங்கே வந்து அகெயின் W transpose x plus b இருக்கும். நெக்ஸ்ட் W transpose x plus bயை இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது -W transpose x அப்படின்ட்டு மாறிடும். அண்ட் இங்கே இருக்கிற இந்த டேர்ம் வந்து போயிடும். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு b is equal to 1 divided by y minus W transpose x அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கோர் கிடைக்கும்ல. ஸோ அந்த ஸ்கோரை வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஆவரேஜ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 4 ஸ்கோர் கொடுக்கும். அந்த 4 ஸ்கோரை வந்து நம்ம சம் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணால் நம்மளுக்கு b வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம W அண்ட் b வேல்யூஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் 2 ஃபார்முலாஸ். ஸோ ட்ரைனிங் நடந்து முடிஞ்சிச்சு. ட்ரைனிங்கில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W அண்ட் b வேல்யூஸ். இப்போது டெஸ்டிங் ஃபேஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. அந்த டேட்டா பாயிண்ட் வந்து இஸ் நாட் பார்ட் ஆஃப் அ ட்ரைனிங் டேட்டா செட். அண்ட் அந்த டேட்டா பாயிண்ட்டோட கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ வந்து 1,3 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இதோட கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ எப்படி வந்து இந்த கிளாஸ் லேபிளை கண்டுபிடிப்போம்? we will use decision boundary equation. ஸோ decision boundary equation என்ன? W transpose x plus b. ஸோ இந்த எக்ஸில் வந்து நம்ம 1,3 பாஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த டபிள்யூவில் வந்து நம்ம ட்ரைனிங் டைமில் நம்மளுக்கு ஒரு W வேல்யூ கிடைக்கும்ல, அந்த W வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் B வேல்யூ கிடைக்கும்ல, அந்த B வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கும். அந்த ஸ்கோர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்கோர்னா தென் திஸ் பாயிண்ட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்ட்டு சொல்லுவோம். பாசிட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்கேஸ் அந்த ஸ்கோர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இட் பிலாங்ஸ் டு நெகட்டிவ் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் 2 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம W transpose x plus b ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த W transpose x plus bயில் நம்ம ஃபர்ஸ்ட் W மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்து இது மாதிரி எக்ஸ்பேண்டட் ஆயிரும். ஸோ டபிள்யூட வேல்யூ தான் வந்து இந்த ப்ராக்கெட்டில் நம்ம ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பியை நம்ம அப்படியே ஜஸ்ட் இங்கே திருப்பியும் எழுதியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஈக்குவேஷனை அகைன் நம்ம வந்து திருப்பியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே வந்து ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை வந்து ஜஸ்ட் xi அண்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இது எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது.
இங்கே வந்து 2x இருக்குல்ல, இந்த xi எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் செட்டில் இருக்கிற சப்போர்ட் வெக்டர் எக்ஸ் வேல்யூஸை தான் வந்து இங்கே இருக்கிற இந்த xi வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் வெக்டர் எக்ஸ் வேல்யூஸ் ஃபார் திஸ் பாயிண்ட் அண்ட் இதுதான் வந்து சப்போர்ட் வெக்டர் எக்ஸ் வேல்யூஸ் ஃபார் திஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2 டைமென்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து x1 ரெப்ரசன்ட் பண்ணும், செகண்ட் வேல்யூ வந்து x2 ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியும். அண்ட் இங்கே இருக்கிற எந்த எக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்மளோட டெஸ்ட் டேட்டாவில் ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்குது. அந்த எக்ஸ் வேல்யூவோட கிளாஸ் லேபிள் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. இந்த எக்ஸ் வேல்யூவை தான் இங்கே இருக்கிற இந்த செகண்ட் எக்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 1,3. ஸோ நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பிட்வீன் சப்போர்ட் வெக்டர்ஸ் அண்ட் ஆர் டேட்டா பாயிண்ட் ஃபார் விச் த கிளாஸ் லேபிள் இஸ் நாட் அன்னோன். அதுதான் வந்து நம்ம இங்கே இந்த டாட் ப்ராடக்டில் வந்து கண்டுபிடிக்கிறோம். அண்ட் பியோட வேல்யூவை வந்து நம்ம அகெயின் இங்கேருந்து இந்த பி வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ டபிள்யூட வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எப்படி வந்து இந்த ஈக்குவேஷன் W டிரான்ஸ்போஸ் X + P மாறிடும் அப்படின்றத நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ஸ்கோரை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் கிளாஸாக இல்லாட்டி நெகட்டிவ் கிளாஸாக அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஸ்கோர் வந்து +0.2 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே பாசிட்டிவ் ஸ்கோர் வர்றதுனால இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரை நம்ம மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர் அப்படின்ட்டும் சொல்லுவோம். அண்ட் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரை சப்போர்ட் வெக்டர் கிளாஸிஃபையர் அப்படின்ட்டும் சொல்லுவோம். அப்போ எப்போ நம்ம SVM அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா வந்து நம்ம கர்னல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அந்த மாடல் வந்து ஒரு SVM மாடல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி வந்து ஹார்ட் மார்ஜின் கிளாஸிஃபையர் அண்ட் சாஃப்ட் மார்ஜின் கிளாஸிஃபையரோட கோல்ஸை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடைக்கும். அந்த ஆல்ஃபா வேல்யூவை கண்டுபிடிச்சா நம்ம W அண்ட் B வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம இந்த ஆல்ஃபா W அண்ட் B வேல்யூஸை யூஸ் பண்ணி ஒரு அன்னோன் கிளாஸ் லேபிள் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த அன்னோன் கிளாஸ் லேபிள் பாயிண்டோட வேல்யூஸை இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அண்ட் அலாங் வித் ஆல்ஃபா W அண்ட் B வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்கோரோட சைனை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கிளாஸாக நெகட்டிவ் கிளாஸாக அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடலாம்.